ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு கான்ஃபிளிக் போயிட்டு இருக்கிற இந்த நிலைமையில சமீபத்தில் ரஷ்யா பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து உக்ரைனுக்கு எதிராக தான் இருந்தது. முக்கியமாக வந்து நார்த் கொரியாவோட அதிபர் அவங்க வந்து ட்ரூப்ஸ் அனுப்பினதாக இருக்கட்டும், ரஷ்யாவுக்கு பக்கபலமாக இருந்ததாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உக்ரைனுக்கு எதிராக தான் இருந்தது. இந்த நிலைமையில தான் வந்து உக்ரைன் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. 430 கிலோமீட்டர் தாண்டி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. முக்கியமாக இது எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்கோ சைடில் இருக்கிற கோட்டோவிஸ்க் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து நடந்திருக்குது. முக்கியமாக இவங்க வந்து இந்த தடவை மிலிட்ரி பேஸை தாக்கல, ஒரு ஏர் பேஸை தாக்கல, ஒரு வார்ஷிப் பள்ளிக்கல, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிகள், அதாவது அப்பார்ட்மெண்ட் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்குதல் வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஜுரி வேற ஆயிருக்குதுன்ற மாதிரி ரிப்போர்ட்கள் வந்திருக்குது. இந்த சிட்டி ஆஃப் கோட்டோவிஸ்க் எங்க இருக்கு அப்படின்னா 430 கிலோமீட்டர் தாண்டி, அதாவது 267 மைல்ஸ் சவுத் ஈஸ்ட் மாஸ்கோ சைட்ல இருக்குது. இதுல வந்து முக்கியமா குறி வச்சிருக்கிறாங்க உக்ரைன். முக்கியமா டாம்போ ரீஜியன் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கவர்னர் பெருஷோ அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை முழுக்க முழுக்க எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமா நிறைய பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இன்ஜுரியா இருக்கிறாங்க. நிறைய கிளாஸஸ்மே வந்து ஒரு 2 பில்டிங்ல வந்து வெடிச்சிருந்திருக்குது. முக்கியமா அந்த 2 பில்டிங் தான் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து மிகப்பெரிய ஒரு சேதமும் ஏற்படுத்திருக்குது. இப்போ பாதிப்படைஞ்ச மக்களுக்கும் அவங்க குடியிருப்பு இல்லாம விட்டு போனதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து நிறைய இடத்துல வந்து குடியிருப்பு பகுதியில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால வந்து அவங்க சேஃபா தான் இருப்பாங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயம், இந்த தாக்குதல் ஏற்படுத்தின விதமா வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெடிப்புகள் வந்து நடந்திருக்கு. அதனாலே வந்து அக்கம் பக்கத்துலயுமே வந்து அங்கங்க பில்டிங்கள் வந்து சேதாரமாயிருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. முக்கியமாக குறிப்பிட்ட ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்னா டவுன் அப்படின்ற இடத்துல, அதாவது இது வந்து எங்கே இருக்குன்னா பிளாக் சி கோஸ்ட் அப்படின்ற அந்த சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்குது. ஸோ இந்த இடத்துலையுமே வந்து தாக்குதல் நடந்திருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், யூஏவி அதாவது அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இடத்துலையுமே வந்து தாக்குதல் ஏற்படுத்தி இருக்குது. முக்கியமாக பெல்கோராட் அப்படின்ற ஒரு ரீஜியனில் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகியிருக்குது. எத்தனை இடம் பார்த்தீங்கன்னா 3 ஹவுசஸ் வந்து ஒட்டுமொத்தமாக தரமட்டமாக்கி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சமீபத்தில் வந்து இதுக்கு முன்னாடி யூஎஸ் பேச்சை கேட்டு உக்ரைன் மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணாங்க. ஒரு லாங் ரேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரைக் வந்து பண்ணாங்க, மிசைல் தாக்குதல். ஸோ அதுக்கு வந்து ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. இதுக்கு ட்ரம்ப் என்ன பதில் சொல்லுவார், இதுக்கு ரஷ்யாவோட தாக்குதல் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் பார்க்கணும்.